காய்ஸ் இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சிக்கன் ரோஸ்ட் இருக்குங்க, சிக்கன் ஃப்ரை, தம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பாருங்க காய்ஸ், நம்ம பண்ண ரிவ்யூ தான் நம்மளுக்கு ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சதா அப்படி நம்மளுக்கு தேவையானதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கான காசை கொடுக்காம காசு இல்லைங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வர போகிறோம். அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட கோபம், அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியல, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. அது என்ன நடக்க போகுது அப்படின்றது தாங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் புதிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவாக இருக்குது. கொஞ்சம் அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குங்க. எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோடு போயிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்றது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். பயமாகவும் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டே காசே இல்லைன்னு நான் அந்த காலத்து படத்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாவாட்டு உருது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. சரி, அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான் என்னுடைய இது. இந்த வீடியோவில் சரி தைரியமாக போயிட்டு பண்ணுவோம், என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. அங்கே போயிட்டு பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது, கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. சரி, போயிட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் நல்லவங்களாக இருந்தால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, சரி போயிட்டு போடா அப்படின்னு சொல்லி விட்டுடுறவங்களும் இருப்பாங்க. இவனுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் ரொம்ப தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அங்கே போயிட்டு தான் பார்க்க முடியும். அவங்க மனசு எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் அவங்க கோவமாக இருந்தால் அந்த சண்டையெல்லாம் போடுவாங்கன்னு கூட நினைக்கிறான். போயிட்டு பார்ப்போம். எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தைரியமாக அப்படியே கொஞ்சம் போட்டை எதிர்த்து நிற்போம் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் கடைசியில் காசு கொடுத்துருவோம். கடைசியில் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் அது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருவோம் காசை. வந்து அதுக்கு முன்னாடி சும்மா அப்படி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் கோவப்பட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். மேபி என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. நம்ம போயிட்டு பார்த்தா தான் தெரியும். சரி, நம்ம இப்போ ஆட்டோ விட்டு இறங்கியாச்சு. நடந்துகிட்டே போயிட்டே இருப்போம். போயிட்டு எங்கேயாச்சும் வழியில் அப்படியே ஹோட்டல் தெரிஞ்சதுன்னா அதில் போயிட்டு சிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கான தேவையான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம். யாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துட்டு யாரும் போகக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல. கடைசியில் எல்லாத்தையும் பே பண்ணுவோம். இருந்தாலும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறதுக்காக இதை பண்ணிட்டுருக்கோம். புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால இதை ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நினைக்கலாம் ஒருத்தரை கோவப்படுத்துறதுன்றது தப்பான ஒரு இது தானே அப்படின்னு. கரெக்டு தான், தப்பான ஒரு இதுதான். இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக தாங்க இதை நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து என்ன சொல்கிறது, இதை யாராச்சும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட்டு இது எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்றதுனால இதை நான் ட்ரை பண்ணலான்னு பண்ணிருக்கேன். போயிட்டு தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றது எனக்கும் தெரியல. கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. மேபி நல்லதாகவே நடக்கும்னு நம்புகிறோம். ஒரு கடையை தேடிட்டு அழகாக வந்துட்டோங்க. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது பார்த்துட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். காய்ஸ் இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவர் தான் ஓனரு. காய்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரோஸ்ட் இருக்குங்க, சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை இருக்குங்க. அதுக்கப்புறம் கறி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது. தம் பிரியாணி இருக்குங்க. ரோஸ்ட்டுங்க இது. நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்காரு.
ஸ்மெல்லோட பயங்கரமாக வந்துட்டுருக்குங்க. எக்கு குழம்பு செஞ்சுருக்காரு. அப்புறம் இது வந்து சாம்பார், நார்மலாக ரசம் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரியாணி சொல்லியிருக்கோம். ரோஸ்ட் பிரியாணின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பிரியாணி காட்டினாங்களா தம் பிரியாணி, அதில் வந்து அந்த ரோஸ்ட் பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரோஸ்ட் சிக்கன் பீஸை எடுத்து இந்த பிரியாணியோட போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அதுதான் ரோஸ்ட் பிரியாணிங்களாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. రెండు రాక్స్ అండి కట్టేసి సోమవారం అయితే సోమవారం close this కర్రీ రసం ரைஸ் நம்ம ஆர்டர் பண்ணால் ரோஸ்ட் பிரியாணி வந்தாச்சுங்க. அதை சாப்பிடுவோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. ரோஸ்ட்டு நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து தான் எப்படி ரோஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத தெரியும். பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்கு. அப்படி இருக்குது பிரியாணி. அப்புறம் வாங்க சாப்பிட்ருவோம். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். எடுத்து இந்த ஃப்ரையை எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படியே இந்த ஃப்ரை கூட பிரியாணி மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. வேற மாதிரி ரோஸ்ட் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ரோஸ்ட் சிக்கன் வந்து பிரியாணியில் இருக்கிற பீஸை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது பிரியாணியில் வந்து பீஸ் வர மாதிரி நல்லா சாப்பிட்ருக்கோம். அடுத்து நடக்க போகிறது என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு தைரியமாக இருக்குது. ஏன்னா களத்தில் தான் இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன்.
பச்சையாக இந்த பீஸ் கூட பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்குது. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரியாணி விட நல்லா இருக்குது, நல்லா பூ மாதிரி. ரோஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது ரோஸ்ட். கைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, போய்ட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸை இப்போ காட்டுவோங்க. கைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போய்ட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்டுவோங்க. அப்படியே எப்படி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு நான் வந்து நம்மளுக்கு தெரியல, கொஞ்சம் பார்க்க மாட்டேங்க. சரி, ஓகே, போய்ட்டு பார்ப்போம். இந்த நேரத்தில் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் எனக்கு மேலும் பாருங்க கைஸ், நம்ம பண்ண வீடு தான் நம்மளுக்கு இது நீக்கண்ணா நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. சரி, இப்போ காசை கொடுத்துருவோம். நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. அவரே நம்ம இப்போ சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம இப்போ கிளம்புவோங்க. இந்த நேரத்தில் காசை கொடுத்துட்டு கிளம்புவோம். ஓகே காய்ஸ், அங்கே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட என்கிட்ட வந்து காசு இல்லைங்க அப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணேன். அதுக்கு அவர் வந்து என்னப்பா சொல்கிற, அவர் வந்து பெருசாக எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்கல. என்னப்பா சொல்கிற, காசு இல்லையா, டீசெண்டாக இருக்க, என்னப்பா இப்படி சொல்கிறியா அப்படின்னு தான் நார்மலாக எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி அப்படி சொன்னார். சரிப்பா பரவாயில்ல போ, 150 தானே, 150 தான் ஆச்சு, சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க, நான் பண்ண தப்புக்கு ஏதாச்சும் நான் பண்ணிட்டு போகிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுமே அவர் வந்து நீ என்ன பண்ணுறேன்னா, சரி இங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படி இருக்குது, நீ ஏதாச்சும் கூட ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சரி பண்ணுறேன், என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டதுமே அவர் பண்ணுறது உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நானும் அதுக்கப்புறமா பிரியாணி போகிறது அப்படின்னு சில பல வேலைகளை அப்படி கொஞ்சம் கூட அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வரும்போது வந்து அவர்கிட்ட அந்த 150 எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். அது வந்து ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுற, இல்லை தேவையில்லை அப்படின்னலாம் சொல்லிட்டுருந்தாரு. அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா நானாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி எடுத்துகிட்டு அது கரெக்டாக கேப்சர் பண்ண முடியாதனால அதை நான் வீடியோ எடுக்கல. தேவையில்லைப்பா, நீ தான் வேலை பார்த்துட்டுல, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை பரவாயில்லைங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுக்குறத மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஓகேங்க, எனிவே எல்லோரும் நல்ல மனசுங்க தான் ஒரு விதத்தில். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.